மரியன்னையின் திருத்தலங்கள் உலகம் முழுவதும் அவள் கவி பாடுகின்றன. கத்தோலிக்க திரு அவையின் மக்கள் வழிபாடுகள் கலாச்சார வேறுபாடுகளை நாட்டுக்கு நாடு கொண்டிருந்தாலும், எல்லா கலாச்சாரத்திலும் மக்கள் மரியன்னைக்கு கொடுக்கும் பெருமைக்குரிய இடத்தில் நாம் வேறுபாட்டை எங்கும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நாம் செல்லும் இடமெல்லாம் காணும் மரியன்னையின் ஆலயங்கள் நம்மிடம் மரியன்னை பக்தியினை இன்னும் ஆழமாக்கும். இவ்வாறு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் மரியன்னை உயர் புகழ்ச்சிக்குரிய இடத்தினை மக்களிடம் பெற்றிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் மிக அதிகமாக திருப்பயணிகள் சந்திக்கும் திருத்தலங்களுள் ஒன்றான கேவலார் நகர துன்புற்றோரின் துயர் துடைக்கும் அன்னையின் திருத்தலத்தினை பற்றி இந்த சிறு காணொளியில் காண்போம். ஜெர்மனியின் இந்த கேவலார் திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் திருப்பயணிகள் அன்னையின் ஆலயம் நாடி வருகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாட்டிலிருந்து வருகிறார்கள். நெதர்லாந்தில் இறந்தவர்களை அவர்களின் புகழுரையில் நினைவு கூறும்போது, இவர் இத்தனை முறை லூர்து நகருக்கு சென்றிருக்கிறார், இத்தனை முறை கேவலாருக்கு சென்றிருக்கிறார் என்று பெருமையாக குறிப்பிட்டு நினைவு கூறுவதுண்டு. கேவலாரில் அமைந்துள்ள மரியன்னை துன்புற்றோரின் துயர் துடைப்பவள், அதாவது ஜெர்மன் மொழியில் த்ரோஸ்தெரின் தெர் பெத்ருக்தன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கேவலார் திருத்தல வரலாற்றினை பார்க்கும் பொழுது, ஐரோப்பிய கண்டம் சந்தித்த மிக கொடூரமான போர்களில் ஒன்று 30 ஆண்டுகால போர். இது 1618 ஆண்டு முதல் 1648 ஆண்டு வரை மத்திய ஐரோப்பியாவில் 30 ஆண்டு காலம் நடந்தது. இந்த 30 ஆண்டுகால போர் எவ்வளவு கொடூரமானது என்றால், இப்போரில் ஜெர்மனியின் மக்கள் தொகை பாதியாக குறைந்தது என்பர். இப்போர்காலத்தில் ஜெர்மனியின் கேவலார் நகரில் அன்னையின் காட்சியையும், அன்னை அவள் உடனிருப்பில் எவ்வாறு துன்புற்றோரின் துயர் துடைத்தவளாய் திகழ்ந்தாள், அதாவது நாம் ஜெபமாலை புகழுரை பாடும் துயருற்றோரின் ஆறுதலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்பதை எவ்வாறு வரலாற்றில் அன்னை மெய்ப்பித்தாள் என்று நாம் இங்கு பார்ப்போம். ஜெர்மனியின் வடமேற்கு பகுதியில் நெதர்லாந்து எல்லையோரம் உள்ள இடம் கேவலார். பெரும் தீயிலும் 30 ஆண்டுகால போரிலும் அகப்பட்டு அவற்றின் ரணங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தது அந்த இடம். 1641 ஆண்டு ஹென்ரிக் புஷ்மான் என்னும் ஒரு வணிகர் கிறிஸ்துமஸ் விழாவின் முந்தைய நாட்களில் வேஷையிலிருந்து ஹெல்டரன் என்னும் இடத்திற்கு பயணிக்கும் வழியில் கேவலாரில் ஒரு சிலுவையின் அடியில் ஜெபிப்பதற்காக நின்றார். அங்கே அவர் ஒரு குரலை கேட்டார். இவ்விடத்தில் எனக்கு ஒரு சிற்றாலயம் கட்டு என்று அக்குரல் அவரை கேட்டுக்கொண்டது. சுற்றி எங்கும் தேடிய பொழுதும் எவரையும் அவர் காணவில்லை. பின்பு ஒரு வாரத்திற்கு பின்பு மறுபடியும் அதே இடத்தில் வந்து அச்சிலுவையை அவர் அடைந்தபோது 2வது முறையாக அவர் அதே குரலை கேட்டார். பின்பு அவர் 3ஆம் முறையும் அக்குரலை கேட்டார். இவ்விடத்தில் எனக்கு ஒரு சிற்றாலயம் கட்டு என்ற அக்குரல் அவரை கேட்டுக்கொண்டது. இந்நிகழ்வு அவரை மிக கவலைக்குள்ளாக்கியது. ஏனெனில் அவர் மிகவும் ஏழ்மையாகவும் எந்த விதத்திலும் இதனை செய்ய முடியாதவராகவும் இருந்தார். எனினும் நம்பிக்கை கொண்டவராய் அன்னைக்கு அவ்விடத்தில் ஒரு சிற்றாலயம் கட்டுவதற்காகவே பணம் சேர்க்க ஆரம்பித்தார். அதேவேளையில் அவருடைய ஏழ்மையின் நிமித்தமாகவே அவருடைய மனைவி மெக்கல் ஸ்கவுஸ் இதனை ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று அச்சத்துடன் பணம் சேர்த்து வந்தார். ஒரு நாள் படை வீரர்கள் 2 மரியன்னையின் உருவம் கொண்ட 2 செப்பு தட்டுகளை விற்க வணிகரின் மனைவி மெஷலை அணுகினர். செப்புத்தட்டில் அழகுற புதைக்கப்பட்ட மரியன்னையின் தோற்றத்தால் மெஷல் ஈர்க்கப்பட்டார். படை வீரர்களிடமிருந்து லக்சம்பெர்கில் ஆலயம் கொண்டிருக்கும் துன்புற்றோரின் துயர் துடைக்கும் மரியன்னை ஆகும் என்பதை அவர் கண்டுகொண்டார். அன்னையின் ஓவியத்தை வாங்க விரும்பினார். அவற்றின் விலை மிகவும் அதிகமாக இருந்ததால் பின்வாங்கினார். அதே வேளையில் மெஷல் தூய ஆவியின் திருவுளவுக்கு முந்தைய நாட்களில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் முழுவதும் ஒளியால் சூழப்பட்ட ஒரு சிற்றாலயத்தில் அவர் படை வீரர்களிடம் தான் கண்ட அன்னையின் உருவத்தினை அங்கும் கண்டார். தான் கண்ட பேரொளியில் நிரம்பிய சிற்றாலயத்தினையும் அன்னையின் உருவத்தினையும் அவர் அங்கு மக்களிடம் எடுத்துரைத்த போது, ஊரில் இரவில் ரோந்து செய்த படைவீரர்களும் ஒளி நிறைந்த சிற்றாலயத்தினை கண்டதாக மெஷலின் காட்சியினை உறுதி செய்தனர். எனவே தான் வாங்கத் தவறிய அன்னையின் ஓவியத்தினை எப்படியாவது கண்டுபிடித்து வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்.
இவ்வாறு கணவராகிய ஹென்ரிக் சிற்றாலயம் கட்டுவதில் முனைப்பாகவும், மனைவி மெஷல் தான் தவறவிட்ட அன்னையின் ஓவியத்தை எப்படியாவது கண்டுபிடித்து வாங்கிவிட வேண்டும் என்பதில் மும்முரமாகவும் மூழ்கியிருந்தனர். இவ்வாறு கணவன் மனைவி இருவருமே தங்கள் தேடலை நிறைவேற்றுவதில் முனைப்பாக இருந்தனர். ஹென்ரிக் மற்றும் மெஷல் இருவரின் தேடலும் முழுமையடைந்தது. ஆம், அவ்விடத்தில் சிற்றாலயம் ஹென்ரிக் புஷ்மான் சேர்த்த முதலுடனும் கேவலார் பங்குத்தந்தையின் முன்னெடுப்பிலும் பங்கு மக்களின் பங்களிப்புடனும் கட்டப்பட்டது. படைவீரர்கள் அந்த ஓவியங்களை படைத்தளபதியிடம் கொடுத்திருந்தனர். படைத்தளபதியை சந்தித்து மெஷல் தான் கண்ட காட்சியை விவரித்து ஓவியத்தை வாங்கிக் கொண்டார். அச்சிற்றாலயத்தில் அன்னையின் உருவம் நிறுவப்பட்டது. போரிலும் பெரும் தீயிலும் அல்லலுற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இடமாகவும், தங்களின் நீண்ட பயணத்தில் இளைப்பாற வந்தவர்களுக்கு இளைப்பாற்றி வழங்கும் இடமாகவும் கேவலார் திருத்தலம் உருவானது. நாடி வருவோரின் குறை தீர்க்கும் நாயகியானாள் நம் அன்னை. எனவே அன்னை அவர் என்றென்றும் துன்புற்றோரின் துயர் நீக்கும் அன்னை, அதாவது த கம்ஃபர்டர் ஆஃப் த அஃப்ளிக்டட் என்பதை இன்றும் பல சாட்சியங்களுடன் கேவலாரில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்னையின் ஆறுதலை தேடி அலையலையாய் வந்த திருப்பயணிகளின் தேவையை உணர்ந்து பின்பு 1643க்கும் 1645க்கும் இடையில் சிற்றாலயம் முன்பு கட்டப்பட்டதை இன்று கம்பீரமாக இழந்து காட்சியளிக்கும் இந்த கேவலார் ஆலயம் பின்பு 1654ஆம் ஆண்டு சிற்றாலயமானது இப்பொழுது நாம் காணும் விதத்தில் புதுப்பித்து பெரிதாக கட்டப்பட்டது.